நம்ம குவாலிட்டி நர்சரி கார்டனுக்கு உங்க எல்லாரையும் அன்போடு வரவேற்கிறேங்க. இன்னைக்கு நம்ம என்ன வீடியோ பார்க்க போறோம்னா, அதுக்கு முன்னாடி குவாலிட்டி நர்சரி கார்டனுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்துல இருக்க பெல் ஐக்கான் அழுத்திட்டு ஆல்ன்ற பட்டனையும் அழுத்துங்க. அப்பதான் நான் போடுற புது வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிபிகேஷன்ல வரும். உங்களுக்கு ஏதாவது கார்டனிங் ப்ராடக்ட்ஸ் வேணும்னா, லைவ் பிளான்ஸ் வேணும்னா கீழே இருக்க டிஸ்கிரிப்ஷன்ல இருக்க நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணுங்க. இப்போ வாங்க வீடியோக்குள்ள போகலாம். இன்றைக்கான வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, ஒரு மல்லிக்கான ஃபர்டிலைசரும் கூடவே மல்லிக்கான டிப்ஸும் தான் பார்க்க போகிறோம். மல்லியை எப்படி நல்லா வளர்க்குறது, நிறைய மொட்டுக்கள் எடுக்கிறதுன்றதை பற்றி சில டிப்ஸ் பார்க்கலாம். ஃபஸ்ட்டு வந்துட்டு மல்லி செடியை நீங்கள் வாங்கி நடவு செய்கிறீங்க அப்படின்னா, ஒரு 2 நாள் மட்டும்தான் அது நிழலில் இருக்கணும். அதுவும் வேறு இடத்துலேருந்து உங்ககிட்ட அது வருதுன்னா மல்லி செடி, ஸோ அந்த டிரான்ஸ்போர்ட்டேஷன் ஷாக்கு ஒன்று. ரெண்டாவது, நீங்கள் பிளான் பண்ணி வைக்கிறீங்க, அந்த ஒரு அசதி அந்த செடிக்கு இருக்கும். ஸோ அதனால் ஒரு 2 நாள் நிழலில் வச்சு வளர்க்கணும். அதுக்கப்புறம் ஃபுல் அண்ட் ஃபுல் மல்லி வந்துட்டு 8 மணி நேரம் டைரக்ட் சன்லைட்டில் தான் இருக்கணும். மல்லி வந்துட்டு டைரக்ட் சன்லைட்டை விரும்புகிற செடி. ஸோ கண்டிப்பாக நல்ல வெயில் இருக்க இடத்துல தான் நீங்கள் உங்கள் மல்லி செடியை வைக்கணும். அதுக்கு அடுத்தது, இப்போ நல்லா வளர்ந்த மல்லி செடி உங்ககிட்ட இருக்குது, ஆனால் வந்துட்டு அதில் பூக்கவே இல்லை அப்படின்னு சொன்னால், ஃபஸ்ட்டு இப்போது ஃபெப்ரவரி மந்தில் நம்ம செய்ய வேண்டிய முக்கியமான விஷயம் 2 ப்ரூனிங்குமே பண்ணணும். ஒன்று ஹார்ட் ப்ரூனிங், ஒன்று சாஃப்ட் ப்ரூனிங். இந்த மாதிரி நல்ல ஒரு சுத்தமான கட்டர் எடுத்துக்கோங்க. அதில் லைட்டாக மஞ்சத்தூள் தடவியும் நீங்கள் கட் பண்ணலாம். அப்படி இல்லைன்னா வெறும் இந்த மாதிரி ஃப்ரெஷ்ஷான கட்டரில் சின்ன களைகளெல்லாம் கட் பண்ணி விடுறது சாஃப்ட் ப்ரூனிங். இந்த மாதிரி தடிமையான ஸ்டெம்ஸை கட் பண்ணி விடுறது ஹார்ட் ப்ரூனிங். சரிங்களா? அது பேர் வந்துட்டு கவ்வாத்துன்னு சொல்லுவாங்க தமிழில். இப்போ பூத்திருக்கோம், நிறைய மல்லி செடியில் நிறைய மொட்டுக்கள் வச்சுருக்கோம் ஆல்ரெடி. ஆனால் இப்போ வந்துட்டு சீசன் கிடையாது மல்லியில். மார்ச்லேருந்து தான் உங்களுக்கு சீசன். வெயிலுக்கு எப்பப்போ வருதோ அப்போல்லாம் தான் மல்லி. மார்ச்லேருந்து செப்டம்பர் வரைக்கும் உங்களுக்கு அதோட மல்லி சீசன் தான். ஸோ இந்த டைமில் நம்ம என்ன பண்ணணும்னா, கண்டிப்பாக கவ்வாத்து பண்ணி விடணும். இந்த ஃபெப்ரவரி மந்தில் தேவையில்லாத ஸ்டெம்ஸ், அதாவது வந்துட்டு உங்களுக்கு சத்தம் உடைக்கும் போது டொக் அப்படின்ற சத்தம் வரும், ப்ரௌன் கலராக இருக்கும் ஸ்டெம்மு, அதெல்லாம் வெட்டி போட்டுருங்க. அதெல்லாம் வந்துட்டு இறந்து போன ஸ்டெம்ஸு. ஸோ அதுலேருந்து உங்களுக்கு மொட்டுக்களும் வராது, புதிய துளிர்களும் வராது. ஸோ அதெல்லாம் அந்த மாதிரி ஸ்டெம்ஸ் எல்லாம் வெட்டி போட்டுருங்க. அதுக்கு அடுத்தது நம்ம செய்ய வேண்டியது, டெய்லி தண்ணி 2 வேளை கொடுக்கணும் வெயில் காலத்தில் மல்லி செடிக்கு. அப்படி இல்லை அப்படின்னா உங்களுக்கு அட்லீஸ்ட் ஒரு நாளாவது டெய்லி தளர ஊற்றி விடுங்க. மண்ணை நல்லா கொத்தி விட்டுட்டு அதுக்கப்புறம் நீங்கள் தண்ணி கொடுக்க ஆரம்பிங்க. அடுத்ததாக ப்ரூனிங் பண்ணி விட்டுட்டீங்க. ப்ரூனிங் பண்ணி விட்டுட்டு மட்டும் அப்படியே விட்டுறக்கூடாது. ப்ரூனிங் பண்ணிவிட்டு நம்ம முக்கியமாக ஒரு உரம் கொடுக்கணும். என்ன கொடுக்கணும் அப்படின்னா, இது க்ரோத் பூஸ்டர் அப்படின்னும் சொல்லலாம். மண்புழு உரம் தாங்க. சாதாரண மண்புழு உரத்தை மண்ணை நல்லா கொத்தி விட்டுருங்க. கொத்தி விட்டு மண்ணை நல்லா லூசன் பண்ணிவிடுங்க. வேரை பாதிக்காமல் மண்ணை மட்டும் நல்லா லூஸ் பண்ணிவிட்டு நம்ம கொடுக்க வேண்டிய முக்கியமான உரம் மண்புழு உரம். இந்த மண்புழு உரத்தோடு நம்ம கூட சேர்ந்து ஆட் பண்ண போகிறது டிஏபி. டிஏபி கண்டிப்பாக நம்ம ஆட் பண்ணணும். ஏன்னு நான் சொல்கிறேன். மண்புழு உரத்தை நான் இப்போ 1 கிலோ எடுத்துக்கிட்டேன். இது கூட ஒரு கைப்பிடி அளவு கம்மியாக நான் டிஏபி சேர்த்துக்கிட்டேன். இப்போ நான் எப்படி எடுத்திருக்கேன் பாருங்கள். இந்த அளவுக்கு ஒரு கைப்பிடி ஃபுல்லாக எடுத்து மல்லி செடிக்கு தூவி விடணும். இந்த மல்லி செடியை வேர் வழியாக நம்ம கொடுத்து விடணும். நான் இப்போ 1 கிலோ எடுத்துக்கிட்டது கிட்டத்தட்ட 5 செடிக்கு போடுறதுக்காக. 5மே மல்லி செடி தான். 5 செடிக்கு ப்ரூன் பண்ணிவிட்டு போடுறேன். நான் ஆல்ரெடி சொன்னேன், இது ஒரு க்ரோத் பூஸ்டர் அப்படின்ட்டு. நம்ம இப்போ கவ்வாத்து பண்ணி விட்டுட்டோம். கவ்வாத்து பண்ணி விட்டுட்டு அப்படியே விட்டுறக்கூடாது. அந்த டைமில் தான் இந்த ஃபர்டிலைசரை நல்லா மண்ணை கொத்தி விட்டுட்டு கொடுக்கணும். அப்போ தான் 10 நாள் கேப்பில் நல்ல புது துளிர்கள் இருக்கும். ஸ்டெம்ஸ் புதுசாக பிரான்ச்சஸ் பக்க கிளைகள் உருவாகும். அதுலேருந்து நிறைய துளிர்கள் எடுக்கும். நான் ஆல்ரெடி காமிச்சிருப்பேன் துளிர்களை. ஸோ அந்த மாதிரி துளிர்கள் எடுக்கும். இப்போ அந்த துளிர்கள் எடுத்து அதில் தான் நம்மளுக்கு மொட்டு வைக்கும். சரிங்களா? ஸோ இப்போ கண்டிப்பாக டைரக்ட் சன்லைட் மல்லி செடிக்கு தேவை. அடுத்தது இந்த ஃபெப்ரவரி மந்தில் கண்டிப்பாக சாஃப்ட் ப்ரூனிங், ஹார்ட் ப்ரூனிங் 2மே கம்பல்சரி பண்ணணும். மூணாவது
கண்டிப்பாக தண்ணி காலையில் சாயந்தரம் மல்லி செடிக்கு ஒரு மக்கு கொடுத்துட்டு வரணும். 4வது வந்து நம்ம கவ்வாத்து பண்ணி விட்ட அடுத்த செகண்ட் நம்ம வந்துட்டு ஒரு க்ரோத் பூஸ்டர் கொடுக்கணும். ஒன்று அது தொழு உரமாக இருக்கலாம், இல்லை மண்புழு உரமாக இருக்கலாம். அது கூட சேர்ந்து கொஞ்சமாக, இப்போ ஒரு கைப்பிடி அளவு நீங்கள் எடுக்கிறீங்கன்னா அதுக்கு கொஞ்சமாக ஒரு 10 பல்லு டிஏபி சேர்த்து நீங்கள் கொடுக்கணும். அப்படி கொடுக்கும்போது நிறைய துளிர் அடித்து அதே மாதிரி நிறைய மொட்டுக்கள் வைக்கிறதுக்கும் யூஸ் ஆகும். அதுக்கு தான் நம்ம டிஏபி கொடுக்கறது. அதுக்கடுத்தது பார்த்திங்கன்னா உரம் கொடுத்த உடனே கண்டிப்பாக தண்ணி ஊற்றி விடணும். திட உரம் கொடுக்கும்போது கண்டிப்பாக தண்ணி ஊற்றி விடணும். தண்ணி ஊற்றாமல் விட்டுட்டிங்கன்னா அந்த நீங்கள் கொடுத்த உரத்துக்கு பலனே இருக்காது. திட உரம் கொடுக்குறீங்கன்னா கண்டிப்பாக தண்ணி ஊற்றி விட்டுருங்க. ஸோ இதெல்லாம் ஃபாலோ பண்ணாலே உங்கள் தோட்டத்தில் இருக்கிற மல்லி செடி சூப்பராக பூத்து குலுங்கும். நம்ம கட் பண்ணி வச்சுருக்கோம் இல்லைங்களா, இந்த ஹார்ட் ப்ரூனிங், அதாவது பெரிய பெரிய ஸ்டெம்ஸை வந்து நல்ல தடிமையான ஸ்டெம்ஸை நம்ம கட் பண்ணி வச்சுருக்கோம் இல்லைங்களா, அதை வந்துட்டு நம்ம மறுபடியும் அதை ரீக்ரோத் பண்ணலாம். அதுக்கான வீடியோ வேணும்னா நீங்கள் கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள். கண்டிப்பாக அடுத்த வீடியோவாக உங்களுக்கு நான் அதை பண்ணி காட்டுறேன். ஸோ அடுத்தது வந்துட்டு சாஃப்ட் ப்ரூனிங் பண்ணுற இலைகள் ஸ்டெம்ஸ் எல்லாம் வந்துட்டு நீங்கள் கம்போஸ்ட் பின்னில் போட்டு மக்க வைக்கலாம். நம்மளோட குவாலிட்டி ப்ராடக்ட்ஸில் நலங்கு மாவு சேல்ஸ் பண்ணிகிட்ருக்கோன்றது உங்கள் எல்லாருக்கும் தெரியும். நிறைய கஸ்டமர்ஸ் எங்கிட்ட வாங்கி சிஸ்டர் சூப்பராக இருக்குது நலங்கு மாவு அப்படின்னு சொல்லிட்டு ரிப்பீட்டடாக வாங்கினவங்க நிறைய பேர். அதுக்கடுத்ததாக சியக்காய் தூள், செம்பருத்தி தூள், அடுத்தது வந்து மருதாணி தூள், ஆம்லா பவுட்ரு எல்லாமே நம்ம ரெடி பண்ணி சேல்ஸ் பண்ணிகிட்டு இருந்தோம். தலைமுடிக்கும் முகத்துக்கும் இதுவும் நல்ல ஒரு சேல்ஸு, நல்ல ஒரு ரீச் கொடுத்தது கஸ்டமருக்கு. அடுத்ததான் நம்ம செஞ்சது வந்துட்டு சோப்பு ரெடி பண்ணோம். சோப்பில் வந்துட்டு குப்பமேனி சோப்பு, துளசி சோப்பு, நலங்கு மாவு சோப்பு, மஞ்சள் சோப்புன்ட்டு சோப்புலேயே ஒரு 5-6 வெரைட்டி ரெடி பண்ணி அதையும் சேல்ஸ் போட்டோம். எல்லாமே வந்துட்டு நல்ல ஒரு லாங் லாஸ்டிங்காக இருக்குது, நல்ல ஒரு ஃப்ராக்ரன்ஸ் இருக்குது அப்படின்னு சொல்லி நிறைய கஸ்டமர்ஸ் வாங்க ஆரம்பித்தாங்க. இப்போ நம்ம லான்ச் பண்ணியிருக்கிறது என்னதுன்னு பார்த்தீங்கன்னா ஹேர் ஆயில் தான், குவாலிட்டி ஹேர் ஆயில். இதில் 12 விதமான பொருட்கள் நம்ம சேர்த்துருக்கோம். துளசி, கற்பூரவல்லி, அடுத்தது வந்துட்டு மருதாணி, செம்பருத்தி இலைன்ட்டு 12 பொருட்கள் சேர்த்துருக்கோம். செக்கில் ஆட்டின தேங்காய் எண்ணெயை வச்சு தான் நம்ம இந்த ஹேர் ஆயிலை ரெடி பண்ணிகிட்ருக்கோம். ஸோ இங்கே இருக்கிற ப்ராடக்ட்ஸில் எது வேணும்னாலும் மேலே இருக்க நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள். ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தா குவாலிட்டி நர்சரி கார்டனுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை அழுத்திட்டு ஆல்ன்ற பட்டனையும் அழுத்துங்க. அப்போ தான் நான் போடுற புது வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு சின்ன லைக் கொடுத்து கமெண்ட் கொடுங்க. ஸோ தட் அது எனக்கு ஒரு மோட்டிவேஷனாகவும் இருக்கும். அதே மாதிரி எந்த சஜஷன் இருந்தாலும் கண்டிப்பாக கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். அடுத்தது வந்துட்டு உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸோ இல்லை கிளாரிஃபிகேஷனோ கார்டனிங்கை பற்றி இருக்குது அப்படின்னிங்கன்னா மேலே இருக்க நம்பருக்கு எனக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள். அதே மாதிரி உங்களுக்கு ஏதாவது ப்ராடக்ட்ஸ் வேணும்னாலும் மேலே இருக்க நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள். ஸோ அவ்வளோதான், நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், ஹாப்பி கார்டனிங்.